கார்த்தி எங்களோட பேசிட்டு இருக்கிற இந்த ரெட்ரோ வீக்கெண்ட் டைம்ல இப்போ ஆக்சுவலா ஒரு சிறப்பு டிகிரி காப்பி என்னன்னா, இந்த வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படிப்பா குறைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல் தான் இருக்கு. ஏன்னா இந்த வார நாட்கள் ஃபுல்லா மன உழைப்பு, உடல் உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்படியே இந்த ஜூஸ் புழிஞ்சி சக்க புழிஞ்ச கரும்பு மாதிரியே உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதுல இருந்து ரீகெயின் பண்றதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு தேடல் தான் இந்த வீக்கெண்ட்ல இருக்கும். அதுல தப்பு ஒன்றும் கிடையாது. பட் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சிறப்பு டிகிரி காப்பில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நேத்து வேர்ல்ட் ஸ்லீப் டே அப்படிங்கிறதுனால இதை சார்ந்த சில முக்கியமான விஷயங்களையுமே நம்ம மனநலம் சார்ந்த முக்கியமான விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்க நம்மளோட இப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் காத்துட்டு இருக்காரு. அண்ட் சார் ரொம்ப நன்றி உங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்ததுக்கு. உங்களுடைய அறிமுகத்தை நம்ம மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் ஜெயக்குமார், மனநல மருத்துவர். எஸ். ஸோ முதல் முக்கியமான கேள்வி என்னன்னா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கிறதுக்கு நிறைய டயட் பிளான்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கு. அதை பார்த்துக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மனநலத்தை பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா மனநலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம். மனநலத்தில் இருக்கிற எல்லா நலங்களுமே பிறக்கிறது. உங்களுடைய தினசரி வாழ்க்கையை அது பாதிக்கிறது, நம்மளோட உடல்நிலையும் பாதிக்கிறது. மனது நல்லா இருந்தால் உடல் நல்லா இருக்கும். மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க உடல் நல்லா இருந்தால் தான் மனமும் நன்றாக இருக்கும். மனம் சிறப்பாக இருக்கும் பொழுது நம்மளுடைய திறமை, செயல் திறமை அதிகரிக்கும். நம்மளுடைய உறவு முறைகள் அதிகரிக்கும். அது பாதிக்கப்படும் போது என்னாலும் பார்த்தீங்கன்னா பதட்டமோ, ஒரு கவலையோ, ஒரு தூக்கமின்மையோ, ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம உதவி நாடுனா, ஒரு மனநல மருத்துவ ஆலோசகர் அழகுனா அவங்க நிறைய உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டிக்மா, மனநல மருத்துவர்கிட்ட போறது தவறு, அங்கே போனால் நம்ம பிராண்ட் பண்ணிடுவாங்க, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் பிராண்ட் பண்ணிடுவாங்க, ஒரு முத்திரை பற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மற்ற வியாதிகள் போல இதுவும் ஒரு வியாதி தான் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வேணும். நிச்சயமா. ஸோ இன்னும் இது சார்ந்த விஷயங்கள் நம்ம நிறைய பேசலாம். ஸோ NFM 3.9 டிகிரி காப்பியில் நான் ஆர்ஜே கார்த்திக். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.